உன் கருணையில இந்த குடும்பமே நல்லா இருக்கு போல. பாத்துமா, எல்லாரும் உன்னை நம்பிதான் பெரிய காரியத்துல இறங்குறாங்க. அவங்கள கைவிட்டுறாத தாயே, ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து செய்ய. என்ன கிண்டலா? இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க பொண்டாட்டி வருவாள்ல, அவகிட்ட வச்சுக்கோங்க. பாரா, சிரிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதுதான். ஆனா காரணத்தோட சிரிக்கிறது இன்னும் நல்லதுன்னு தோணுது. இந்த நேரத்துல நான் ஏன் காரணமே இல்லாம சிரிக்க போறேன்? அப்படியா? என்ன காரணம்னு என்கிட்ட சொல்ல முடியும்னா சொல்லலாமே. ஐலி மேடம், நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? டிராமான்னு சொல்லிட்டு நீங்க என்னமோ என்னோட உண்மையான பொண்டாட்டி மாதிரியும் நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. என்ன மேடம், இப்பதான் நான் சொன்னதையே நீங்க ரியலைஸ் பண்ணி பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஏன் அப்படியெல்லாம் நடந்துக்க போறேன்? சும்மா நீங்களே ஏதாவது சொல்லாதீங்க. உங்க பிரைன் ஃப்ரெஷ்ஷா இருந்தா வேற ஏதாவது யோசிங்க. இந்த மாதிரி தப்பு தப்பாலாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரு? நான் தப்பா யோசிக்கிறேனா? ஆமா. அப்புறம் மேடம் எதுக்கு என் மேல சிடு சிடுன்னு எரிஞ்சு விழறீங்க? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. செடியன் மாம்ஸ் என்ன கூப்பிட சொன்னதுக்கு நீ அவரையே என்ன கூப்பிட சொன்னல. அப்புறம் நான் காஃபி கேட்டா வேணும்னே டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்கறது. நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா நீங்க உங்க பொண்டாட்டிக்கு கேளுங்கன்னு சொல்றது. அப்புறம் முக்கியமான விஷயம், என்ன மாடிக்கு போய் தூங்க சொன்னது. ஐலி, என்னதெல்லாம்? இதெல்லாம் நான் யதார்த்தமா தான் பண்ணேன். உங்களுக்கு அது வேற மாதிரி தோணுச்சுன்னா நான் என்ன பண்றது? ஓ, நீங்க யதார்த்தமா பண்ணீங்க. உங்களை மாடிக்கு போய் படுக்க சொன்னதெல்லாம் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன்.